அது உள்ள வேடா டேய் அத்தண்டா அது லாஸ்ட் பைட் சாப்பிடல கண்ணுக்கு இது பாக்குறோம் கிணறுல உள்துறாப்பா நீனா இவ்வளவு பெருசா பாக்கு அந்த ரவுண்ட் அந்த பொம்மைங்களை பார்த்தாதான் திட்டுற இந்த பொம்மைங்களை பார்த்தாலும் திட்டுற ஆனா எங்கேயுமே பீஸ் இல்லையா வேலைனா ஓகே வண்டியா வந்து இல்ல அந்த வண்டியில போய் ஏற போறான் அந்த பொண்ணு ஜோரா பேசு ஆண்டிடா ஹாய் ஆண்டி பம்புரி நாய் பாத்துக்கிறியா நீ அப்பயே ஒரு ஃபிகரா பார்த்தா அம்முக்கு டுமுக்கு அம்மா டுமா அத்திரத்தை வேணா அடுக்கலாம் அடுக்க முடியாது நிக்கிறாங்க ரெஸ்ட் ரூம் கண்டினா வந்தேன் நான் ஆயிடுச்சு 1 இயர் ஆயிடுச்சு எந்த பொண்ணு கூட கில்மாலே கும்லா இதை பார்த்தாங்களா பெண்கள் நம்ம கண்கள்ரா ஆன்ட்டி எனக்கு ஜல்தி கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அது ஒரு பொம்பளை காஜி சப்வேக்கு வந்திருக்கோம் ஏமாத்திட்டான் நிறுத்து ஒரு வருஷம் ஓட்டலாம் தந்தூரி சாஸ் உள்ள ஜலப்பினோ தந்தூரி சாஸ் வெங்காயம் ஜாஸ்தி நல்லா பட்டுக்கண்டா ஆனியனு லெட்யூஸு சிக்கன் ஒரே ஒரு பீஸ் தான் ஆனால் 79 rupees சப்வே ஓகே ட்ரை பண்ணலாம் நல்லா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் தந்தூரி நல்லா இருக்கு ட்ரை பண்ணலாம் அங்கே எப்படி இருக்குன்னு சொன்னீங்க அது உள்ள வேடா டேய் அத்தண்டா அது அடங்கொம்மால அது தந்தூரி இது சிக்கன் ஷீக்குது இவங்க சாஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் ஃபில்லிங் சேமாக தான் இருக்கு சேம் ஆமாம் லெட்டிவ்ஸ் சேம் ஆனியன் சேம் ஜலப்பினோ தக்காளி இல்லைடா ஜலப்பினோட அது கன்றாய் வெறும் நீங்க சொல்ற ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி சிக்கனை மாத்துறாங்க சாஸை மாத்துறாங்க அண்ணா அவ்வளோதான் சாஸ் நல்லா இருக்குது அது தந்தூரி சாஸ் ஒரு டப்பா எல்லாம் கேளு வாங்கிட்டு போகலாம் 79க்கு சப்வேன்றதுனால ஓகே ஓகே சப்வேன்றதுனால ஓகே இந்த ப்ரைஸ்க்கு அந்த காசுக்கு நீங்கள் வெளியே இன்னும் நல்லா ரோல் சாப்பிட்டு போகலாம் ஆனால் நீங்கள் சப்வேல ட்ரை பண்ணோன்னா நீங்கள் ட்ரை பண்ணுறதுனால உங்களுக்கு பிடிக்கும் இதுக்குள்ளே இருக்கிற ஃபில்லிங்ஸ் தருதா ஆனியன் லெட்டிஸ் ஆலிவ் இதுக்கும் சாஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதுதான் அந்த ஸ்பைசி வரும் என்ன இருக்குது ஸ்பைசியான்னு தெரியல ட்ரை பண்ணுவோம் கட்டில் போகிற வயசில் உங்களுக்கு மால் கேட்குது போய் பேரம் பேத்தியை பாருன்னா பார்க்குறது கஷ்டம் இது ஒரு மாதிரி ஃபுல் செட்டில்டாக ப்ளெயினாக இருக்கு அது ரெண்டும் நல்லா இருந்துச்சு இது அந்த அளவுக்கு இல்லை இதோட டேஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப செட்டில்டாக நாட் ஸோ கிரேட் அது ரெண்டும் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ஆனால் இட்ஸ் நாட் ஸோ கிரேட் பரவாயில்ல ஏதோ ஒரு அளவுக்கு சுமாராக இருக்குது ஆமாம் சும்மாதான் தான் இருக்குது எங்கள் அம்மா எப்பவுமே சொல்லிக்கிறாங்க ஷேர் பண்ணி சாப்பிடணும் அப்போ நீ பண்ண ஷேர் தான் எல்லாரும் பார்த்துருப்பாங்க அது வேற அந்த ஷேர் வேற அந்த சிக்கன் சாப்பிட்றானோன்னு சொல்லிட்டு தூக்கி அதை வாயில போட்டுக்கணும் ರೋಲ್ ಪುಲ್ ದೇವ್ರು ನಿನ್ಗೆ ಒಳ್ಳೇದು ಮಾಡ್ತದ ನಿನ್ನ ಜನ್ಮಕ್ಕೆ ಹೋಗು. எப்படி இருக்கு இது? இது செம்ம ஸ்பைசியால இல்லை, இந்த மாதிரி நம்மா இருக்கு. இந்த நார்மல் சிக்கனை ஹீட் பண்ண, ஐ மீன் வெறும் சிக்கன்ல மசாலா எதுவுமே பிடிக்கல. இட்ஸ் நாட் ஸோ கிரேட். இது வெஜிடேரியனோட ஃபில்லிங் சேம், பட் கேப்சிகம் டொமேட்டோ ஆடட், கூட வெஜ் ஸ்டஃபிங்க்கு அந்த வெஜ் இது கொடுத்துருக்கான். 10 ரூபா பண்ண ஆடட், 10 ரூபா பண்ணி எல்லாத்துலேயும் ஆடட். யாராம் வெஜ் அடிக்கிறது? ம் ₹79 கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துங்கிறான்னு தோணுது. ஆமாம், நான் பார்த்தேன்.
இவருக்கு தேவையில்லை. அதனால நாட் ஸோ கிரேட். ஏதோ சாப்பிடணும் அது வாங்கிட்டோம், காலி பண்ணோன்னு இப்போ சாப்பிடணும் மாதிரி இருக்குது. பட் சீரியஸ்லி நாட் ரெக்கமெண்டட். திஸ் வெஜிடேரியன் ஒன் இஸ் சீரியஸ்லி நாட் ரெக்கமெண்டட். வேஸ்ட் ஆஃப் மணி. சிக்கனில் கூட அந்த 2 சாப்பிட்லாம், இன்னொன்று அதை நீங்கள் சாப்பிட்றலாம். ஆனால் திஸ் இஸ் சீரியஸ்லி டிஸ்கஸ்டிங். வெஜ்ஜிலேயே உங்ககிட்ட இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, பன்னீர் டிக்கான். நாங்கள் வாங்கல. நாங்கள் பார் பண்ணி பண்ணிடுது டிக்கா அவங்க போட்டுக்கிறாங்க. பொறப்போக்குடாய். ஒரு டைம் விளையாடலாம், அதுக்கப்புறம் விளையாடினீங்கன்னா உங்களை விளையாட விட்டுருவாங்க. வேஸ்ட் ஆஃப் மணி, வாங்காதீங்க. ஒரு படத்துக்கு பிடிக்கலன்னா ஒரு வருஷம் பார்க்கலான்னு வாங்க பார்த்தியா, அந்த மாதிரி. படத்துக்குன்னா ஒரு வருஷம் பார்த்துட்டு வந்துடலாம். இது வாயை கெட்டுடும். படம் மனசு கெடுக்கும், இது வாய் கெடுக்கும். அதனால உண்மையை சொல்றது அப்படின்னு பொறப்போக்குடாய். சாப்பிட்டதுலேயே அந்த பன்னீர் தந்தூரி மசாலா, அது ஒன்று சாப்பிட்டதுலேயே சிக்கன் தந்தூரி மசாலா அது ஒன்று சகதாக இருக்குது. அதுக்கப்புறமா சிக்கன் ஷீக் அது ஒன்று சகதாக இருக்குது. இது ரெண்டுமே 99 செப்பரேட் 99 79 டோன்ட். அதுக்கு மேலே அது வேஸ்ட் ஆஃப் மணியான்னு ஃபீல் ஆகும். வேஸ்ட் ஆஃப் மணியாக இருக்குது. இட்ஸ் நாட் ஆல் குட். பயப்புலேயே திணறான் சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் கேட்டேன்னா அதை விட்டு கூட போவான். அதுக்கப்புறமா சிக்கன் ஆப்ஷனில் வந்துட்டு ஓகே, உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னா மட்டும் அது ட்ரை, இல்லைனா இல்லை. நாட் ஒர்த்தபிள். சீரியஸ்லி நாட் ஒர்த்தபிள். லாஸ்ட் பைட் சாப்பிடல, செத்துட்டு ரைட் ஆளவுறோம் தேனோம். கோ பீஸா, அதுக்கப்புறமா டாக்கோ பெல்ஸ், கேஎஃப்சி, டாமினோஸ், இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ஏன்டா நீ வந்துட்டு சப்வேல ட்ரை பண்ணி இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் உங்களுக்காகன்னு போயெல்லாம் சொல்ல. ஃப்ரெண்ட்லி பட்ஜெட். சப்வேல தான் இப்போதைக்கு பட்ஜெட் கம்மியாக இருந்துச்சு. பட்ஜெட் கம்மியாக அங்கே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஓகே, ஒரு இன்சிடென்ட் சொல்லிட்டா. அப்பன் பார்க்கில் ஒரு வேலைக்கு போயிருந்தேன். நான் என் ஃப்ரெண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தோம். ஓகேவா, வேலை செஞ்சோம் நல்லாண்ணா. அப்படியே அது காந்தி இது ஏதோ இதுன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கு அது ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். ஏன் முன்னாடியே செல்ஃபி எடுக்கிறன்ற பேரில் நான் வெயிட் தூக்கி வந்துருக்கிறேன் அந்த ஸ்பீக்கரை. அந்த ஈவெண்ட்டு இது நடத்தினதுமா, அதனால பயப்புல என்ன பண்ணிட்டாப்புல, நம்ம படத்தை நம்மளுக்கே காட்டுற மாதிரி செல்ஃபி இப்படி எடுக்கிற மாதிரியே பண்ணாங்களா. நான் என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணும், ஹெய் சி அப்படி வான்ட்டு ஆத்திக்கு ஃபோன் எடுத்துன்னு 2 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் விட்டு இந்த ஸ்பீக்கர்லாம் வச்சுட்டு வந்து பார்த்தா பிரேக்கப்பு. ஓகேவா, அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம லிட்ரலி என்ன பண்ணுறோம், ஒருத்தருக்கு பாரு அவனோட கை ஷேப் எல்லாம் பார்த்தீங்களா, எல்லாமே இப்படிதான் போகுது, இப்படிதான் வருது, இப்படிதான் பேசுறா. அவனுக்கு எப்பவுமே இப்படிதான் அவன் ஃபோக்கஸ் இருக்குது. அவனுக்கு இது விட்டு வேற எதுவுமே அவனுக்கு ஃபோக்கஸ்ல போல. அவனுக்கு எப்பவுமே இந்த மாதிரி நீ ஆவறதுக்கு காரணம் எல்லாத்தையும் இப்ப பார்த்துருந்தனாலதான். சரி, அதை விட ஆவறது தான். அதெல்லாம் ரொம்ப 18+ போகுது. பையனை முடிச்சு விட்டு நம்ம பிளான் பண்ணுவோம். என்னத்த 18+? கண்ணுக்கு இது பாக்குறோம். சரிப்பா, நான் 18+ போறேன்றல இரா, ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போறேன். அது நீ என்ன பண்ற? நானா விஜய் சேதுபதி அண்ணா டைரக்டா வியூ பாயிண்ட் இப்படி இருக்கு, இது வியூ பாயிண்ட். இப்படி பாக்குறது வியூ, இத்த மட்டும் பாக்குறது வியூ இல்ல. யூலன்ல எவ்வளவு வித்தியாசம் தெரியுமா உனக்கு? யூலன்ல தெரியறது இல்லை என்னதுன்ட்டு. அதோட அந்த ஆழத்துல நீ என்ன யோசிக்கவே? நீ இப்போ கிணறுல உள்துறப்பா, நீனா இவ்வளவு பெருசா பாக்க அந்த ரவுண்ட் எவ்வளவு. நான் மீண்டும் வர, எனக்கு இதுக்கு மேல இவனை வந்துட்டு இப்படி டீல் பண்ண முடியல. நான் நல்லவனா பேச முடியல. அவன் ஸ்டைல நான் போய் அவனை டீல் பண்ணிட்டு வரேன். ஆயிட்டா மஞ்சரி கேசே ஹோ. அங்க பாருங்களேன், சின்ன பசங்க கடைக்குள்ள போய் பூந்துங்கிறாங்க. இவனுக்கும் இந்த சின்ன பசங்க கடைக்கும் என்ன சம்மந்தம்னே தெரியல. அங்க பாருங்க, சின்ன பசங்க கடைக்குள்ள பூந்துங்க என்ன பண்ணிருக்கிறான்னு தெரியல.
என்னத்த பார்க்க போனேன் என்னப்பா பார்த்துங்கிற? ரிமோட் காரை பார்த்துக்கிறேன் தலை. என்னது ரிமோட் கார்? ரிமோட் காருக்கும் உனக்கும் என்ன? ஏய். சின்ன பசங்க மாதிரி என்ன? ஏய் என்னடா சொல்லிட்டு சின்ன பசங்க இரா பொம்மைங்க பார்க்கலாம் இரா டேய். டேய் அந்த பொம்மைங்களை பார்த்தா தான் திட்டுற, இந்த பொம்மைங்களை பார்த்தாலும் திட்டுற. ஏய் மிக்கி மவுஸ் சிங் சிங். இவனை அச்சியும் பார்த்தாச்சு குட்டியும் பார்த்தாச்சு. ஏய் நேட்டோ ஜுமாக்கி இது இல்லடா இங்க. இப்போ சம்மந்தமே இல்லாம பொம்மை கடைக்குள்ள போனான். இப்போ சம்மந்தமே இல்லைங்க இங்க புத்தாவை பார்த்துக்கின்னு உள்ள போனோன்ற. புத்தாவோட விலையை பார்த்தியா? நான் பார்த்துன்னுக்குறேன். 34,000.57099. ஏய் 34 ரூபான்னு சொல்றா டேய். அவனுக்கு 34,000 34 ரூபாவா? டேய் அப்படின்னா அமுச்சு விட்டீங்கன்னா நல்லா போட்டுக்கிறாங்கப்பா. கண்ணாடியை வருதுட்டு அப்படியே உள்ள. ஏன்னா செம்மையாக இருக்குப்பா சீரியஸாக சொல்லுங்க. சரி இப்போ புத்தா அழகாகிறாரு, யாரும் இல்லைன்னா புத்தா அழகாகிறாரு, ஆனா விலையும் அதே மாதிரி ஜாஸ்தியா வச்சிருக்காங்க. என்ன சொல்றது? வா நான் அப்பயே சொல்லியிருந்தேன் சீனியர் கிட்ட போறேன் ரசிக்கிறமா அப்படியே பார்க்கலாம். பூவை மட்டும் ஆட்டையா போட்டு பார்க்கலாம். பொறம்போக்குடாய். ஏன் சொல்லிங்க புத்தா ஜாஸ்தி விற்குவாங்க? ஏன்? ஏன்னா எங்கேயுமே பீஸ் இல்லையா, இங்க பீஸ்க்குதுன்ட்டு இங்க விற்குவாங்க. அது என்ன நார்மலா என்ன ரேட்? இதே நம்ம ரெகுலரா இப்போ நீ கேட்ட கேள்விக்கு நீ சொல்ற பதிலுக்கும் என்ன சம்பந்தம்? ஆன்டிக் பீஸ் இப்படி எத்தனை வைக்கிறாங்கன்னா எல்லா டைமும் நீ ரோட் ஷோல வச்சா எவனும் பார்க்க மாட்டான். ரெஸ்பெக்ட் இல்லை மெயின் திங். இன்னொரு விஷயம் என்னன்னா ரெஸ்பெக்ட் இல்லாத போது அந்த பறிப்போம். சரிப்பா நீ வியாபாரத்துக்கு போற சில்பர் தக்காளி கடை கிட்ட போயிட்டு எவ்வளோ தக்காளின்னு கேட்கும் போது நான் சொல்றேன் வியாபாரம் பேசுறேன். ஏதோ வியாபாரம் பேசுறேன்னா 50 ரூபான்னு ஒரு 20 ரூபா 30 ரூபா போட்டு கொடு அப்படின்ற. இதே நீ இந்த மால் கிட்ட வந்துட்டு இது இந்த ரேட்டுக்கு வா, என் ரேட்டுக்கு நீ வானா வந்துருவேன். நீ இப்ப அவன்கிட்ட போயிட்டு பார்கெனிங் பண்ண முடியாதுன்ற பேசிக்கா. ஆமா அவன் குத்துந்துக்கு இதோ பின்னாடி அடிக்கிறானா முன்னாடி அடிக்கிறானா வாங்கின்னு வந்தனே கொஞ்சம் வேற வழி இல்லை. ஏய் நான் பாருங்க வேலை ஏதோ டீலிங் இங்க பண்றான், அதுக்கோசரம் தான் இதை பத்தி எனக்கு இங்கதான் இருந்துச்சுன்னு நல்லா பேசுறான். என்ன கூட மீட் பண்ணணும்னு இங்கதான் வரணும்னு வேற சொன்னான். ஏய் அப்படின்னா அப்படின்ட்டுலாம் இல்ல, பட் இருந்தாலும் கொஞ்சம் இஸ் டூயிங் சம்திங் இல்லீகல் ஓவர் ஹியர். ஆமா இஃப் எனிபடி சீஸ் யூ கேன் ஃபைண்ட் அவுட். எதுக்கு இவ்வளவு விறுவிறுன்னு போறானா? முன்னாடி போற பொண்ணுக்கோசரம். டேய் வாடா வானாடா. ஏய் நான் அது போவாதடா. ஏய் பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்கடா. அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டா என்னைக்கு என்ன இங்க நீ இப்ப வெளியே வந்துட்ட. என்னத்துக்கு இப்ப நீ வெளியே வந்த? வண்டி எடுக்கணும்னா உள்ள இருந்து கீழே போகணும். போட அதுதான் சொல்லின்னு வெளியே கூட்டு வந்த. என் மேல கை போட்டிருந்தால் நான் எதுக்கோ வெளியே வந்தேன். நீ பார்த்தா ஏதோ சொல்ற. எதுக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல. ஏய் இல்ல நல்லா இருக்குது. திரும்பி இயற்கையை பாக்குற மாதிரி தெரியல. இவனை புடிச்சுன்னு இப்படி நான் தோல் மேல கை போட்டு போயின்னு இருக்கிறதுக்கு காரணம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல அந்த மாதிரிலாம் நீங்க யோசிக்க கூடாது. விட்டா ஓடிடுவா என்ன பண்றதுக்கு, நானும் சேர்ந்து மாட்டுவேன். அந்த கோசம் தான் இப்படி புடிச்சு இஸ்துன்னு போயின்னுக்கிறேன். இது வரைப்பான் வேலைனா ஓகே. கைஸ் ஸ்கேரியோஸ் கருடா மால்ல க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் இந்த ஸ்கேரியோஸ் போய் மாத்திக்கலாம். ஸ்கேரியோஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு யாரும் வராதீங்க. ஸ்கேரியோஸ் வந்துட்டு கருடா மால்ல க்ளோஸ் பார்க்கறதுக்கு வாங்க. அது கரெக்டா. எல்லாருமே உன்ன மாதிரி இருக்க மாட்டாங்கடா. ஆமா ஆமா யாரு இதுல நியத்தான ஆள் இல்ல மிஸ்டர் அபி ப்ரோ. சரி ஸ்கேரியோஸ் க்ளோஸ் பண்ணிட்டுக்கறாங்க. ஓகேவா? அதெல்லாம் ஓபன் பண்ணிட்டுக்கறாங்க. ஸ்கேரியோஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்கேரியோஸ் இடத்துல வந்துட்டு பார்பிக்யூ நேஷன் ஓபன் பண்ணிட்டாங்க. அதனால கருடா மால்ல நோ மோர் ஸ்கேரியோஸ். இந்த அப்டேட் எனக்கு இப்பதான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச உடனே நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் வண்டி என் வண்டி எடுத்துட்டு வரல நான். சாரிப்பா. வண்டியா வந்து இல்ல, அந்த வண்டியில போய் ஏற போறான். அந்த பொண்ணு வந்து இல்ல, அந்த பொண்ணு மேல ஏற போறான். ஏய் வந்து பந்தா காட்டுறீங்கன்ட்டு இரிட்டேட் ஆகுது பாரு. நம்ம பார்த்தோமா இப்போ? நான் கேக்குறேன் கைஸ் நான் பார்த்தோமா? நானே உன்னை இது பண்ணி பார்க்கிங் கூட்டினா இருந்தாலும் இவனுக்குன்னு எங்க வண்டிக்கு பக்கத்துல இன்னொரு வண்டியை போட்டு ஒரு பொண்ணு வந்து நின்று அந்த பொண்ணு இவனை வெறுப்பேற்றி அத்தை திட்டுருக்கு போறான். அது கூட சண்டை போடுறப்ப நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க தெரியுங்களா? ஆனா நான் அப்படி இல்லடே. ஸ்டே டியூன் டு another வீடியோ. அப்படியே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பையன் ஒரு அப்படியே கமெண்ட் அடிச்சு விட்டுருங்க. கமெண்ட் என்ன தோந்தோ கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் செக்ஷன் இஸ் யோர்ஸ்ன்ற மாதிரி நான் சொல்லுவேன். வாய்ப்பு இல்லை ராஜா. அதுக்குன்னு ரொம்ப நல்ல நல்ல வார்த்தையில திட்டுவீங்க. என்ன வேணாலும் போடலாம். ஆப்ஷன் என்ன வேணாலும் போடலாம். அதனால சொல்ல
தட் இஸ் ஓகேவா? நம்ம ஆளுங்கலாம் நல்ல பசங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க பாய்டா பாய் கைஸ்.